அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தலையில அடுத்தடுத்து விழுந்துகிட்டு இருக்கிற பேரிடி, மேடையில் கதறி அழுத கட்டப்பா. பாகுபலிய குத்துன அன்னைக்கு கூட இப்படி அழுகலையே, ஏன் இப்படி அழுதாருன்னு தெரியலையே அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள விரிவா பேசுவோம். வீடியோக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே என்னென்ன வழக்கு இருக்கு எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன் இவ்வளோ நாள் காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றாரு முதல்வர்? அவருடைய டேபிள் மேலே இருக்கிற அந்த ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு ஏன் அவருக்கு இவ்வளோ நாள் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து, அதாவது நேற்று சாயந்தரத்துலேருந்து நேருக்கு பேரிடி விழுந்து அவர் இப்போ தான் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிற சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்தடுத்த பேரிடி விழுந்துட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் மேலே இருக்கிற வழக்கு, அதாவது அவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரதா ஏமாத்தினது நேரு மாதிரியே அத்தனை கோடிகள் ஊழல் அப்படின்னு இருக்கும்போது, அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த 2 ஊழல்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள் மற்றும் அதோடைய ஆடியோக்கள், ஹவாலா பணத்துடைய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் மற்றும் பென்ட்ரைவரில் இருக்குது. இது எல்லாமே அந்த மின்சார வாரியம் அப்படின்றதுல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்குது. இதனால தான் அது நிறைய திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து முன் வச்சோம். அதுக்கப்புறம் அதை பாதி கண்டுபிடிச்சாங்க. முக்கியமாக ஆதாரங்கள் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்குகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. வாலண்டியராக வண்டியில் ஏறாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு. இதில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவர் சைட்ல இருந்து பேசுகிற வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நிரூபிக்கப்படாத குற்றங்கள், இதுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. திமுக சைட்ல இருந்து போடப்பட்ட இந்த வழக்குக்கு அதிமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது பண்ண ஊழலுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அமலாக்கத்துறைக்கு ஆதாரங்களோட போகும்போது, அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணுறதுக்கு நேரடியாகவே ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறிக்கையை அனுப்புகிறாங்க. ஆளுநரோட ஒப்புதல் வாங்குறதுக்கு. எப்போ RN ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தப்ப, அப்போ யார் ஆட்சியில் இருந்தது? திமுக. உடனே ஆளுநர் ரவி அவர்கள் திருப்பி விடுறாரு பேப்பரை. இல்லை, இந்த பேப்பரை நீங்கள் என்கிட்ட கொடுக்க முடியாது, அரசு தான் என்கிட்ட கொடுக்கணும், நான் அரசுக்கு தான் பரிந்துரைத்து கோப்புகளில் கையெழுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே பார்த்தா அப்போ இருந்த திமுக ஆட்சியில் அப்படின் போது செந்தில் பாலாஜி அதுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த ஆட்சியிலேயே கூட இருந்தாப்புல. அத்தனை ஊழல்களும் செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா திமுக காரங்களுடைய சேர்ந்தே அரங்கேற்றப்பட்ட அனைத்து ஊழல்கள். இன்னைக்கு திமுக காரர் தனியாக போய் ஊழல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்த செந்தில் பாலாஜியை முன்னுதாரணமாக வச்சு தான் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே ஊழலில் ஊற்றா மாறினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் புகலிடம் புகுந்தது தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆட்சியில் ஆளுநருக்கு அவங்க பரிந்துரை பண்ணாமல் இந்த கேஸ் கிடப்பில் போட்டு விட்டாங்க. இப்போ தான் மீண்டும் அமலாக்கத்துறை நேரடியாக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழக அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. எதுக்காக? இவரை கைது பண்ணணும், இதுக்கான முன்னெடுப்பை நீங்கள் ஆளுநருக்கு பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணிருச்சு. இவருக்கு நீங்கள் இவரை கைது பண்ணுறதுக்கான, இவரை விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கான கோப்புகளில் கையெழுத்திட வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் பொறுப்பாளுநராக இருக்கிற அர்லேக்கர் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றது இன்னும் 2 நாட்கள்ல தெரிய வந்துரும். இப்ப இந்த விசாரணையில அடுத்த கட்டம் எப்படி நகரும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பா இப்ப கையில இருக்கிற அனைத்து ஆதாரங்களும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்பும். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல, அந்த போக்குவரத்து துறை ஊழல் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவங்க அடிச்ச ஹவாலா பணம் மொத்தத்துக்குமான ஆதாரத்தை அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மையின் தன்மையை கண்டறிந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வரைக்கும் ஜாமீனில் தான் இருந்துட்டு இருக்காரு. அடுத்து அவரை மறுபடியும் உள்ள தூக்கி போகிறதுக்கும் மீண்டும் அவருக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் இன்னைக்கு எல்லாருடைய மிக முக்கிய கேள்வி ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா எப்போ அவர் கரூர் போவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த கரூர் விஷயத்தை நம்ம இப்போ பேசுகிறோம்னா, கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் ஒன்று இருக்குது. என்னன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இப்போ திருச்சிக்கு போனார், டெய்லி தலைமைச் செயலகம் போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அடுத்தடுத்த ஊர்களுக்கும் அடுத்தடுத்து போறதா இருக்காரு. இவ்வளோ சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய மனசுக்குள்ள வலியை தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கரூர் சம்பவம், தனக்கான மக்கள், தன்னை பார்க்க வந்த மக்கள், தனக்காக காலையிலிருந்து கால் கடுக்க காத்துட்டு இருந்த மக்கள், 41 பேரை இழந்த கட்சி தமிழக வெற்றி கழகம். அப்படி இருக்கும்போது அதுக்காக மிக முக்கிய காரணமாக இருக்கிறவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சிபிஐ வரைக்கும் போய் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அங்கே வந்து ஆஜராகி எல்லா ஒரு ஆதாரங்களையும் திரட்டி கொடுத்து அங்கே பஸ்ஸில் இருக்கிற கேமரா அனைத்தையுமே வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த குற்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே திரும்புறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க ஆதாரங்களின் அடிப்படையில் எல்லா வகையான ஆதாரங்களும் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அப்படின்றனால இவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் மற்றும் போக்குவரத்து துறை ஊழல் அதில் தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறமா கொடுக்குற கவனிப்புல ஆட்டோமேட்டிக்கா கரூர் சம்பவத்தை எப்படி அவர் அரங்கேற்றாருன்னு உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் களையப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க தான் குற்றவாளின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் வந்து கெத்தா போய் கரூர்ல இறங்க போறாரு. குற்றம் சாட்டப்பட்டவங்களையும் குற்றம் செய்யப்பட்டவங்களையும் கைது பண்ணியாச்சு. இந்த கரூர் மக்களின் கண்ணீரை அந்த நீதி மூலமா நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர்னு ஒரு கணக்கா இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அடுத்தடுத்த அதிரடிகளை இறங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, KN நேரு நேற்றுலேருந்து நம்ம நேற்று வீடியோ போட்டோம், அவரோட டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ செந்தில் பாலாஜி அடுத்து யார் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதே ஈடி வந்து இன்னைக்கு கையில் இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்த சம்மன் அவருக்கு தான். அடுத்து சேகர் பாபு. இன்னைக்கு சேகர் பாபு அப்படின்ற பழைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களோட கையில் கிட்டத்தட்ட 5000 கிலோவுக்கு மேற்பட்ட சிலைகள், நகைகள், கோவில் நகைகள் வந்து பதுக்கி இருக்கார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டை நம்ம இப்போ இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அறிக்கையின் அடிப்படையில் சொன்னதா, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த துறைகளின் கீழ் வந்து ஆராய்ஞ்சு பார்த்த கணக்குகளின் மூலியமா சொன்னதா அப்படின்றத இனிமேல் தான் யோசிக்கணும். ஆனால் சவுக்கு சங்கர் கூட இப்போ நிறைய பேட்டிகள் எல்லாம் நீங்கள் பேசியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க அந்த ஹார்ட் டிஸ்கில் ஏகப்பட்ட திமுக அமைச்சர்களுடைய முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அது முடிய போகிற இடம் திமுக தலைமையகமாக இருக்கும். அப்போ ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு தேர்தலையே அவங்க அந்த பணத்தில் தான் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்றாரு. இன்னைக்கு சவுக்கு அவர்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பூகம்பம் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கு. அந்த ஏன்னா இப்போ அவர்கிட்ட இருக்கிற நிறையா ஒரு ஃபைல்ஸு ஆதாரங்கள் வந்து அவர் ஆல்ரெடி காவல்துறையில் சப்மிட் பண்ணி அப்புறம் அவரே வந்து உள்ளே போயிட்டு வந்து இவ்வளோ விஷயத்தையும் தனி ஒரு மனிதனாக வந்து இன்னைக்கு போராடுறாரு. ஆனாலும் கூட அருண் ஐபிஎஸ்ஸை எதிர்த்து இன்னமும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அவங்களுடைய வெஞ்சன்ஸாக போகும். அதாவது அருண் ஐபிஎஸ்க்கும் சவுக்குக்கும் ஆகாது, அவங்க பிரச்சனைங்க அது அப்படின்ட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு தமிழக அரசுக்கு அவர் சுட்டி காட்டுற விஷயம் ஒன்று என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் போய் நீங்கள் சோதனை பண்ணுங்க, நிறைய ஆதாரம் உங்களுக்கு சிக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்ல வராரு. அப்படின்றது தான் மிக முக்கிய காரணம். இப்ப செந்தில் பாலாஜி அவர்களும் KN நேரு அவர்களும் அடுத்து சேகர்பாபு அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒட்டுமொத்தமா கூண்டோட போய் ஜெயிலில் உட்கார போறாங்க அப்படின்றது தான் கணக்கு. இதை பத்தின கருத்தை வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு அதாவது அவங்களுடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய தூண்டி விட்டு பேசுகிறாங்களா, இல்லை அவர் நம்ம காப்பாற்ற வந்துருவாருன்ற தைரியத்தில் பேசுகிறாங்களா, இல்லை உள்ளாட்சி தேர்தல் வச்சு மீண்டும் தான் வந்து மேயராக வரப்போவோம் அப்படின்ற ஆணவத்தில் பேசுகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க புரோட்டோகால்னு பேசிக்கிட்டு இருக்கிற மேயர் பிரியா அவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம், இன்னைக்கு புரோட்டோகால்னா என்ன, ஒரு புரோட்டோகாலை ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரியோ இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களோ அதை வந்து செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தர் முதல்வராக பதவி இருக்கிறாருன்னா அவர் எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் போய் பார்க்கணும். அப்போ புரோட்டோகால்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிரியா அவர்கள் போய் இன்னும் வந்து சந்திக்கலை. இன்னைக்கு ஆணவத்தில் வந்து மதுரை சென்னை மாநகராட்சி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அந்த மேயர் பிரியா அவங்களுக்கு பிடிக்காது. கேட்டால் இங்கே ஒரு பிரச்சனைங்க, ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுங்க அப்படின்னா அப்போ நாங்கள் கொட்டியிருக்கிறது பேர் பான்ஸ் பவுடரான்னு கேட்குறாங்க. அப்போ இப்பேற்பட்ட மேயர்லாம் இன்னைக்கு சென்னைக்கு தேவையா? இந்த தற்கொலையெல்லாம் எப்படி வந்து மேயரா போட்டீங்க அப்படின்றது இன்னைக்கு திமுகவை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு திண்டுக்கல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவோட போய் ஒருத்தர் மேயர் அம்மா அவங்க வந்து டேபிள்ல மேல வச்சுட்டு தான் பேசுவாங்களாம். ஏன்னா அவரை பார்த்தா தான் இவங்களுக்கு பேச்சு வருமா. அப்ப என்ன புரோட்டோகால் வந்து இன்னைக்கு பின்பற்றப்பட்டு வருது? அப்ப இங்கெல்லாம் பின்பற்றாத உங்களுடைய புரோட்டோகால் மெழுகுவத்தி ஏறுற விஷயத்துல மட்டும் பின்பற்றப்படணுமா அப்படின்றது கேட்கிற கேள்வியா இருக்கு. அப்ப இவங்களுடைய புரோட்டோகால் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இந்த உள்ளாட்சி அடிச்சு உடைக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அதனால அந்த விஷயத்த நம்ம கடந்துட்டு நம்ம கட்டப்பா விஷயத்துக்கு வந்துருவோம். நேற்று கதறி எழுதுருக்கிறாப்புல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அவர் சத்யராஜ் அவர்கள் கதறி அழுதுட்டாரு அப்படின்றதுக்காக அவர் உண்மையிலே அழுதாருன்னா கிடையவே கிடையாது. முழுக்க அவங்கெல்லாம் நடிகர்கள். ஏன்னா இதே சத்யராஜ் அவர்கள் இதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நினைக்கிறேன் இருக்கும். எப்பன்னா இதே கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு கேட்க போகும்போது பொதுக்கூட்டத்தில் அப்படியே கையை கட்டிக்கிட்டு நின்று ஜெயலலிதா முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தலைவா படத்துக்கு நின்ற மாதிரியே நின்று ரொம்ப ஏளனமா பேசி அதை அதாவது ரொம்ப கிண்டல் பண்ற விதமா பேசினவர் இன்னைக்கு அதே மேடையில் நின்று கதறி அழுகிறாருன்னா அதுக்கு பேரு கர்மா. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களின்
நன்மதிப்பை பெற்று தமிழக முதலமைச்சராக உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்கள் அவருடைய ஆதரவுல ஜெயிச்ச விஎஸ் பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதியில, அதே கொளத்தூர் தொகுதியில இன்னைக்கு நின்று கட்டப்பா வந்து நின்று பேசிட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு அப்படின்னா முழுக்க பெட்டி தான் காரணம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். இதே சத்யராஜும் வந்து இன்னைக்கு டிஎம்கே தோக்குறதுக்கு ஒரு காரணம் உதயநிதி காரணம், செந்தில் பாலாஜி காரணம், சேகர் பாபு காரணம். அதை விட ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றேனே, இன்னைக்கு ஸ்டாலின் தோத்து போனதுக்கு 3 பாபு காரணம். ஒன்று பாத்திமா பாபு, ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று விஎஸ் பாபு. இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதை பத்தின உங்களோட கருத்தை சொல்லுங்க. இவங்க கதறி அழுதுட்டு போட்டோம், அவங்க கூட நம்ம இல்லை, அதனால நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதனால நம்மளை வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் கருத்தை சொல்லிடுங்க. 4 பேருக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி, KN நேரு எப்போ கைது பண்ணுவாங்க, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, மேல்முறையீடுகளை அவங்களால போக முடியாதுங்க. செக்மெட்டில் நிற்கிறோம். இன்னைக்கு வந்து அவங்க அடுத்த செக்மேட் வச்சு முடிச்சு விட்டுறது தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய அடுத்தடுத்த அதிரடி ஆட்டம். இனி வந்து ஊழல் பண்ணணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு ஜெயில் அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்க போகுது தமிழகத்தில். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.